சிவம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சிவபெருமானை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கிற சொக்கநாதரை சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யணும். சூலம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அவிநாசி லிங்கேஸ்வரர் காசிக்கு நிகரான கோவில் தரிசனம் செய்யணும். இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு என்னென்னா, கிழக்கு வாசலுக்கு உண்டான அமைப்பு, யோகத்திற்கு உண்டான அமைப்பு. 27 யோகங்கள் இருக்குது. அதில் நாம் 2 யோகம் சொல்லியிருக்கோம். இப்போ கிழக்கு வாசலை பார்ப்போம் வாங்க. சிவாய நமக நமச்சிவாய, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னோம்னாக்கா எல்லா சுகபர யுகங்கள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், சீக்கிரம் திருமணமாகும், குழந்தை கிடைக்கும். சிவாய நம என்றால் சிவாய நம என்ற பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானே கூட இருப்பார், சிவபெருமானே கிடைப்பார். என்ன கொடுப்பார்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஈசானத்தில் வாசல் வைங்க, அக்னியில் கிச்சன் வைங்க, BMW ஆடி காரும் நிறுத்திக்கோங்க, பெரிய ஹாலு, மாடிப்படி உள்ளேருந்து ஏறுறோம், கன்னி மூலை பெட்ரூம், வாயு மூலை டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங்கு. வீட்டுக்குள்ளே மாடிப்படினாக்கா லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சந்திரன், புதன் சுப கிரகங்கள் இருந்தால் இது மாதிரி அமைப்பு ஏற்படும். மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம். பசுமனை அமைத்து வீடு கட்டுவது சிறப்பு. பசுமனை யாருக்கெல்லாம் யோகம் சாமி? எனக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு காலதாமதம். யாரும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லாதீங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் கிழக்கு ரோடு, வடக்கு ரோடு வச்சு வடகிழக்கு கார்னர்மான பிளாட்டு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மொதல் 2 ஆண் குழந்தை கிடைக்கும், அப்புறம் 2 ஆண் குழந்தை கிடைக்கும். விலையாக சொல்லிட்டேன், 2 ஆண் குழந்தை கிடைக்கும், 2 பெண் குழந்தை கிடைக்கும், அப்புறம் 1 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை. அப்போ 3 + 3 குழந்தை உங்கள்கிட்ட இருக்கும். 6 குழந்தை மட்டும் இருக்கும். இது மாதிரி அமைப்பை வச்சு பசுமனை வச்சு கட்டுங்க, நலமாக இருப்பீங்க. வணக்கம்.